கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஒரு ஈமான் உள்ள மனிதன் எந்த காலகட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெற்ற நிலையில், அவருடைய நெருக்கத்தை பெற்ற நிலையில் இருக்க ஆசிப்பான் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய நெருக்கத்திலும் என்னென்ன வகையிலெல்லாம் நெருக்கத்தில் இருக்க முடியுமோ அந்த வகையிலும் நெருக்கத்தில் இருக்க ஆசைப்படுவார்கள். அந்த அடிப்படையிலே ஈமானிலே உச்சம் தொட்ட கண்ணியமிக்க சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்களாம். போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பல நேரங்களில் அவர்களை சந்திப்பதில் ஆவல் கொள்வார்கள், அவர்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போகணும்னு நினைப்பாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா யூதன லக்கும். முஃமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது. அப்படி நீங்கள் போனாலும் கூட அவர்கள் அழைத்தால் நீங்கள் செல்லலாம், அவர்கள் அழைத்தால் நீங்கள் செல்லுங்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி நீங்கள் சென்ற பிறகு போன வேலை முடிஞ்சுன்னா அங்கிருந்து உடனே நீங்கள் பெறப்பட்டோம். நல்லா சொல்கிறோம், போன வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் அங்கிருந்து நீங்கள் விடைபெற்று விட வேண்டும். அதற்கு பிறகு அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுகிறான். அது அங்கே அமர்ந்திருப்பது, இதா துஈத்தும் ஃபதுகுலு, நீங்கள் அழைக்கப்பட்டால் செல்லுங்கள். அதேபோல் அங்கே வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் உடனே விடைபெற வேண்டும். வலா முஸ்தானிஸீன லி ஹதீஸ், ஒரு மகிழ்ச்சிக்காக கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னதாலிக்கும் கான யூதின் நபி, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை கொடுக்கும், அவங்களுக்கு வேற வேலை இருக்குது. இன்னதாலிக்கும் கான யூதி அன் நபிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையா இருக்கு. வயஸ்தஹீ மின்கும், எப்படி உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் இது சொல்றதுக்கெல்லாம் வெட்கப்பட மாட்டான். அதனால ஏதாவது எப்படி நடந்துக்கிறனோ, அழைக்கப்பட்டால் போங்க, பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பேசிட்டு உடனே வந்துடணும்னு சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நெருக்கமான தொடர்பில் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்ற அவாவிலும் ஆசையிலும் தான் சஹாபிகள் அப்படி செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு மாற்றை ஏற்படுத்தி கொடுத்தான். எல்லா காலகட்டத்திலும் உலகத்தில் வாழும் எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலின் அன்பையும் அவருடைய பிரியத்தை மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் ரசூலுடைய அந்த தொடர்பை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக ரப்பு தந்த சன்மானம் தான் ஸலவாத். யார் ஸலவாத்தை அதிகம் ஓதுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸலவாத் ஓதுவதற்குண்டான பலன்களை சொல்லித் தருகிறார்களே, அதில் ஒரு பலன் என்ன தெரியுமா? யார் என் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற இந்த ஸலவாத்துகளை நீங்கள் ஓதும் பொழுது உங்களுடைய முகம் எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொன்னார். இதை விட ஸலவாத் ஓதுவதற்குண்டான சிறந்த பலன் வேறு என்ன இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவஜ்ஜுஹும், அவருடைய கவனமும் நம்மின் பக்கமும் நம்முடைய பெற்றோரின் பெயரோடு சேர்த்து அங்கே சொல்லப்படுகிறது என்று வருகிறது. அப்படியானால் அல்லாஹ்வுடைய ரசூலின் தொடர்பை காலமெல்லாம் எல்லா உம்மத்தினுடைய எல்லோரும் பெறுவதற்கான ஒரு வழியை ரப்பு ஏற்படுத்தி தந்ததுதான் ஸலவாத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, அதோடு யார் என் மீது அதிகம் ஸலவாத் சொல்கிறார்களோ, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூதாவுதுல ஹதீஸ் வருது, அக்ஸருக்கும் அலைய ஸலாத்தன், உங்களில் அதிகம் ஸலவாத் சொல்பவர்கள் அக்ரபுக்கும் மின்னி, கியாமத்தில் என் பக்கத்தில் நிற்பாங்கன்னு சொன்னார். ரசூலுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அவருடைய மஹப்பத்தையும் பெற்றுத் தருவதிலே உன்னதமான ஒரு நிலைதான் ஸலவாத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸலவாத் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் மார்க்கம் சில நேரங்களில் அதை சொல்வதை கட்டளை என்று சொல்கிறது. கண்டிப்பா செய்த தீரணும், ஸலவாத் ஓதிதான் தீர வேண்டும் என்று மார்க்கம் சில இடங்களையும் நேரங்களையும் குறிப்பாக்குகிறது. உதாரணமாக தொழுகையினுடைய தஷஹுதிலே, அத்தஹியாத்திலே, குறிப்பா கடைசி அத்தஹியாத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்வதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எல்லா ஜனாசாவினுடைய தொழுகைகளில் சுஜூத் இல்லாத தொழுகை இல்லை. பெரும்பாலும் தொழுகை என்பதாலே மஸ்ஜிதுங்கிற பேர் சொல்றதுக்கு சுஜூத் செய்ய இடம்னு அர்த்தம் தான். ஆனால் சுஜூத் இல்லாத அந்த தொழுகையிலேயும் கூட அல்லாஹ் தஆலா இரண்டாவது தக்பீருக்கு பிறகு அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதை நமக்கு நடைமுறை ஆக்கி தந்திருக்கிறான். எல்லா காலகட்டத்திலும் எங்கெல்லாம் சொல்ல வேண்டும் பெரிய தொகுப்பு எழுதுகிறார்கள் ஹதீஸினுடைய கிதாபுகளிலே. ஹதீஸுகளுடைய அடிப்படையிலே எங்கெல்லாம் கண்டிப்பாக நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று தொகுப்பு எழுதுகிறார்கள். பாங்கு சொல்ல முடித்து விட்டால், பாங்கை முடித்ததற்கு பின்னாலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சமிஅத்துமுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்ல மா யகூல். ஒரு முஅத்தின் அவர்கள் பாங்கொலி கொடுத்தால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபோல் நீங்க திரும்பி சொல்லுங்க. சொல்லிவிட்டு சும்ம ஸல்லு அலைஹி, அப்புறம் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சொல்லிவிட்டாலும் அதற்கு பிறகு ஸலவாத்து சொல்வதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அதே போல துஆவுடைய சமயத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மாமின் துஆயின் இல்லா பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாபுன் ஹத்தா யுஸல்லிய அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ செய்கிற என்று சொன்னால் அந்த துஆ உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே அது அப்படியே நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொன்னால்தான் அது ரப்பிடத்தில் உயர்கிறது என்று சொன்னார்கள் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதேபோல் பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுதும் பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுதும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது நுழையும் அந்த நேரத்திலையும் கூட என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுது கூட ஓத வேண்டிய துஆக்களையும் சொல்லி தந்தார்கள். அந்த நேரத்திலும் ஸலவாத்து சொல்ல வேண்டியதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வலியுறுத்தி சொல்வார்கள். எல்லா குத்துபாவிலும், ஜும்மாவுடைய குத்துபாக்களானாலும் சரி, பெருநாளுடைய குத்துமாக்களானாலும் சரி, மழை தொழுகையினுடைய குத்துமாக்களானாலும் சரி, கிரகணத்தினுடைய குத்துமாக்களானாலும் சரி, எல்லா குத்துபாக்களிலும் ஸலவாத்து வேத வேண்டும். ஜும்மாவுடைய குத்துபாவில் 5 ஃபர்து இருக்குது. ஜும்மாவுடைய குத்துபா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் 5 ஃபர்து அதற்கு இருக்கிறது. அதிலே மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு ஃபர்து ஸலவாத்து ஓதுவது. அப்படியானால் அதை மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, குத்துபாவிலே, எல்லா குத்துபாவிலேயும், அது ஜும்மாவுடைய குத்துபாவோ பெருநாட்களுடைய குத்துபாவோ அதே போல மழை தொழுகையோ வேறு எந்த குத்துபாக்களாக இருந்தாலும் அதிலே மார்க்கம் நமக்கு ஸலவாத்தை, திருமண குத்துபா உட்பட எல்லா குத்துபாவிலும் அதை ஓதுவதை மார்க்கம் நமக்கு சுன்னத்தாக நடைமுறையாக ஆக்கி தந்திருக்கிறது. அதே போல ஹதீஸிலே வருகிறது, சஃபா மருவாவின் மீது ஏறும் பொழுது, சஃபா மருவா மலை குன்றுகளின் மீது ஏறும் பொழுது ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுகப்பிரு அல ஸஃபா ஸலாசன். சஃபா மலை குன்றின் மீது ஏறினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொல்வாங்க. 3 தடவை ஸலவாத்து சொன்னதற்கு பின்னாலே சும்ம யகூலு, அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்ற கலிமாவை ஓதுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் சும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதுவாங்க. ஓதிவிட்டு சும்ம யதுஉ, அப்புறம் தான் துஆ செய்வாங்க. சஃபாவிலும் மருவாவிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்திருந்த நடைமுறை என்று நமக்கு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிப்பார். காலையிலும் மாலையிலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யார் ஸலவாத் ஓதுவதை நடைமுறையாக ஆக்கி இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் ஸல்ல அலைய ஹீன யஸ்பிஹு வ யன்ஹிம்சி, காலையிலும் மாலையிலும் என் மீது குறைந்தபட்சம் ஒரு 10 தடவை ஸலவாத் ஓதுவதை யார் தங்களுடைய நடைமுறையாக ஆக்கி இருக்கிறார்களோ, அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சொல்வார்கள், அதரகத்து ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அவருக்கு கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய ஷஃபாஅத் கண்டிப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸலவாத் ஓத வேண்டிய கட்டங்கள் இந்த ஹதீஸிலே நிரம்ப இருக்கிறது. குறிப்பாக ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய அந்த இரவு, ஜும்மாவுடைய இரவிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் எல்லாம் சிறந்த நாள் ரப்பிடத்தில் ஜும்மாவுடைய நாள். இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் எல்லாம் ஆக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபீஹி குலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதில் தான் படைக்கப்பட்டார்கள். ஓ ஃபீஹி குபில, அதில் தான் அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள், ரூஹ் வாங்கப்பட்டாங்க. ஓ ஃபீஹி நஃபக, அதில் தான் கியாமத்து ஏற்படும். எல்லாம் சொல்லிவிட்டு ஃபாக்ஸிரு ஃபீஹி மினஸ் ஸலாத், அந்த நாளில் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள்னு சொன்னாங்க. அப்போ ஸலவாத்து ஓத வேண்டிய நேரங்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஏராளமான கட்டங்கள் ஓதுவதினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் அருமையானவர்களை சாதாரணமானதல்ல. முதலாவது ரப்பின் கட்டளையும் ரப்புடன் நேர்படும் அமலும் ஸலவாத். அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளை இடுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, சொல்லுங்களேன் தூங்குறவங்களாவது முடிக்கட்டும், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான் கொண்ட முஃமினீன்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நாயகத்தின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார். ரப்பின் கட்டளை முதலாவது. ஸலவாத்து சொல்வது என்பது ரப்பினுடைய கட்டளை என்பது மாத்திரமல்ல, ரப்பினுடைய அந்த செயல்பாட்டிற்கு, அவனுடைய அமல்களுக்கு நேர்படும் ஒரு அமல் ஸலவாத்துன்னு சொல்றான். தொழுகிற நீங்க தொழுகிற நினைப்பு சொல்லலையே,
அதனால் ரப்பினுடைய அமல்களுக்கு நேர்படக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் ஸலவாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஸலவாத்திற்குண்டான கண்ணியமும் உயர்வும் என்ன என்பதை பெருமக்கள் நமக்கு உணரச் செய்கிறார். சாதாரணமான ஒரு அமல் அல்ல, அது உன்னதமான ஒரு அமல். இன்னும் யார் என் மீது ஒரு ஸலாத்தை சொல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது 10 ஸலவாத்தை சொல்கிறான். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இமாம் நஸீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்வார்கள், யார் என்னுடைய பெயர் கேட்கப்பட்டு சொல்லப்பட்டு அந்த இடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஒமன் ஸல்ல அலைய, என் மீது 10 தடவை, ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா, அவர்களுக்கு அல்லாஹ் 10 தடவை ஸலவாத்து சொல்கிறான் என்று சொன்னார். அதே போல அவருடைய தவஜ்ஜு எனக்கு கிடைக்கிறது. அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஸலவாத்து காரணம். துஆவினுடைய ஆரம்பத்திலும் ஸலவாத்து சொல்லணும், துஆவினுடைய இடையிலையும் ஸலவாத்து ஓத வேண்டும், துஆவினுடைய முடிவிலும் ஸலவாத்து ஓத வேண்டும். ஏனென்றால் அது அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான காரணமாக அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். அதேபோல் தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு அது பிரதானமான காரணம். செய்தனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப முக மலர்ச்சியாக உட்கார்ந்திருந்தாங்க, ரொம்ப ஆனந்தத்தோடு உட்கார்ந்திருந்தாங்க. அவருடைய முகத்தில் ஒரு பஷாரத் தெரிகிறது, ஏதோ ஒரு உற்சாகமான உன்னதமான செய்தியை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறார்கள், அல்லது அவருடைய முகத்தில் அதனுடைய அறிகுறி தெரிகிறது. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, ரொம்ப ஆனந்தமா இருக்குது, தாங்கள் ரொம்ப பிரகாசமாகவும் ஏதோ ஒரு ஆனந்தமான செய்தியை உட்கொண்ட நிலையிலும் தாங்கள் இருக்கிறீர்களே நாயகமே, அப்படி போல எனக்கு தெரியுதுன்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், உண்மைதான் அபூ தல்ஹா அவர்களே, செய்தி உண்மைதான் என்று சொல்லிவிட்டு, அத்தானி ஆத்தின் மின் இன்த ரப்பி, என் ரப்பின் புறத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மலக்குமார்களின் இடத்தில் வந்தார்கள். மன் ஸல்லா அலைக மின் உம்மத்திக ஸலாத்தன், நாயகமே, உங்களுடைய உம்மத்துமார்களில் யாராவது உங்கள் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு 10 விதமான தர்ஜாக்களை கொடுக்கிறான்னு சொன்னாங்க. நாமளா உண்டாக்கி கொள்வதோ உருவாக்கி கொள்வதோ அதிகப்படுத்திக் கொள்வதோ இல்லாத உயர்ந்த தர்ஜாக்களை ரப்பு வாக்களிக்கிறான். என் மீது ஒரு ஸலவாத் ஓதிய காரணத்தினால் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு உண்டான 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் எனக்கு அதிலே மிகப்பெரிய ஆனந்தம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் நான் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும், கவலைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரையிலே கவலைகள் இல்லாத வாழ்க்கை, மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய அடிப்படையான காரியங்களில் நாம் அல்லாஹ்வுடைய அப்து என்பதற்குண்டான அடிப்படை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஸலவாத்தை அதிகம் ஓதுபவர்கள் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, அவர்களுக்கு அந்த துன்பங்களிலிருந்து அவர்களுக்கு அதை நீக்கி அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறான், கவலைகளை நீக்குகிறான் என்று வருகிறார். நாம உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியம் அல்ல கவலைகளை நீக்குவது என்பது. நாம் அறியாவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தை எல்லாம் வாட்டக்கூடிய சில செய்திகளும் கவலைகளும் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளை மறக்கடிக்க, இல்லாமல்லாக்க, அதற்குண்டான உயர்வான நிலை ஏற்படுத்துவதற்கு ஸலவாத் ஒரு காரணமாக இருக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதேபோல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதில் செய்தனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸிலே வருகிறது. அதில் செய்தனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஹதீஸை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கியாமத்தை பற்றி சொன்னாங்க. அதில் கவனம் இல்லாமல் இருக்காதீங்க, கடுமையான நாள், வேறு ஏதோ ஒரு கவனத்திலும் வேறு ஏதோ ஒரு நிலையிலும் இருப்போம். ஆனால் மௌத்தினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் யாரும் எந்த நிலையிலும் எந்த உதவியும் செய்ய இயலாத நேரம் அது. ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துருன், அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, உங்களுடைய தொண்டை குழிக்கு உயிர் வந்து விட்டால் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, என்ன செய்ய முடியும் கேட்கிறான். என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் கியாமத்தினுடைய காட்சிகள் எடுத்து காட்டப்படும், அங்கே உள்ள நிலைகள் உங்களுக்கு காட்டப்படும். அந்த நேரத்தில் வாழும் காலத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்று சொன்னால் அதை நினைத்து கவலை. ஆனால் அந்த கவலை அந்த நேரத்தில் ஒரு பயன்பாட்டையும் தராது. அந்த கியாமத்தினுடைய நிலையை, மௌத்தினுடைய நிலையை, ஆகிரத்தினுடைய நிலையை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திப்பவும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஹதரத் சையதுனா அபூ தல்ஹா உபய் இப்னு கஅப் தான் சொல்கிறார்கள், நாயகமே, அதற்காகத்தான் இன்னி உக்ஸிரு ஸலாத் அலைக், உங்கள் மீது நான் அதிகம் ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறேன் நாயகமே சொன்னான்.
அதை சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இதை நான் அதிகம் ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறேன் சொன்னாங்க. ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி, இந்த ஸலவாத்தை எத்தனை தடவை ஓத நாயகம்னு கேட்டான். நான் ஓதுறேன், எத்தனை தடவை ஓதணும், எவ்வளவு நேரம் ஓதணும்? மாஷித்த, நீங்க விரும்பும் அளவுக்குன்னு சொன்னாங்க. மாஷித்த, விரும்பும் அளவுக்கு ஓதுங்கள்னு சொன்னாங்க. நாயகமே, என்னுடைய பணிகள் போக மீதி உண்டான நேரங்களிலே நான் நாலில் ஒரு பகுதி, மூன்றில் ஒரு பகுதியை ஸலவாத் ஓதத்தான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஃபைன் ஜித்த ஃபஹு ஹைருல் லக்க, அதை விட கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொன்னாங்க. அப்படியா நாயகமே? அப்படியானால் என்னுடைய அடிப்படையான வேலைகளின் காரியங்கள் போக மீதி உண்டான நேரங்களில் பகுதி நேரத்தை அதற்காக ஆக்குகிறேன். சொன்னாங்க ஃபைன் ஜித்த ஃபஹு ஹைருல் லக்க, அதை கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொன்னாங்க. என்னுடைய பலாபலன் வந்து சேருவது எனக்கு என்பதை விட உங்களுக்கு தான். நாம ஓதி ஸல்லல்லாஹு அந்தஸ்து ஒன்றும் உயர்த்த போறதில்லை. வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே உங்களுடைய புகழை, கீர்த்தி, அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஓதுவதை கொண்டு பயன்பாடு உங்களுக்கு தான் அதிகம் சொன்ன உடனே நாயகமே, மீதி உண்டான எல்லா நேரங்களிலும் நான் ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க முடிவு செய்து விட்டேன் சொன்ன உடனே, அப்படியானால் உங்களுடைய கவலைகள் போக்கப்பட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்வார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான கவலைகள் நீக்கப்படுவதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பரிசுத்தமான ஒரு நிலைக்கும் அது காரணம் என்பதை ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, ஷஃபாத்தை பெற்றுத்தரும் என்ற ஹதீஸ் வருகிறது. யார் ஸலவாத்தை அதிகம் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாத்தை பெற்றுத்தரும். ரசூலுடைய ஷஃபாத்தை பெற்றுத்தரும் என்பது மாத்திரமல்ல, கியாமத்தில் எனக்கு நெருக்கமாகவும் எனக்கு அருகிலும் அவர்கள் இருப்பார்கள். குறிப்பாக ஹஜ்ரத் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மன் நசிய அஸ்ஸலாத்த அலைய, யார் என் மீது ஸலவாத் ஓதுவதை மறந்து விட்டானோ சொர்க்கத்தின் வழியை மறந்து விட்டான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் என் மீது ஸலவாத் ஓதுவதை மறந்து விட்டானோ சொர்க்கத்தின் பாதை அவன் விட்டு விட்டான், அந்த வழியை விட்டுட்டான் சொல்லி சொன்னான். அருமையானவர்களே, சாதாரணமான ஒன்றல்ல. ரப்பின் கட்டளையும் அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்டதும் நானும் மலக்குமார்களும் சொல்கிறோம், மூமின்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று ரப்பினால் சொல்லப்பட்ட மகத்தான அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆத்மார்த்தமான தொடர்பை உலகத்திலும் பெறுகிறோம், மறுமையிலும் பெறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை நம்முடைய கனவிலே காண்பதற்கு கூட சில நடைமுறைகளை அனுபவஸ்தர்கள் பெருமக்கள் சொல்லித் தரும் பொழுது அதற்குண்டான காரியங்களிலே அவர்கள் அதிகம் ஸலவாத் ஓதுவதையும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கதிரை, கண்ணியத்தை விளங்கி ஓத வேண்டிய முறையில் அதிகம் ஸலவாத் ஓதுவதற்குண்டான நசீபையும் அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஹபீபின் அன்பை நிரப்பமாக பெறுவதற்கும் துன்யா ஆகிராவின் எல்லா பாக்கியங்களை பெறுவதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள் புரிவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. கவலைகள் அனைத்தையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானா. நம்முடைய வாழ்க்கையிலே செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் ரப்பு மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து இனிமேல் உள்ள காலங்களை பரிசுத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.